நான் கூட என் வீட்டுக்கார் வளையல் மாற்றி கொடுக்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சேங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்ட்டு. ஜீனி எந்த வேலையும் இல்லை, வேலைலாம் முடிஞ்சிருச்சுன்னா வந்து கிளம்பி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்து வளையல் வந்து லேசாக உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஜாலி தான், அப்போ நம்ம வளையல் வந்து மாற்ற போகிறோம் போலன்னு சொல்லிட்டு ஆசையாக கிளம்புனாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது என் வீட்டுக்காரங்க சும்மா வளையல் கண்ணாடி வளையல் மாதிரி உடச்சி கம்மலையும் வளையலையும் போடுவோம், உனக்கு நான் வாங்கி மாற்றி கொடுக்கணுமா, அதனால் சும்மா வளையலாம் செய்குலி சேதாரம்லாம் போட்டு ஒரு அமௌண்ட்டே வந்துடும், அதுக்கு இப்போதைக்கு வாங்கவே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க வந்து சொல்றாங்க. அப்ப நான் எங்க கிளம்பிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நகை கடைக்கு தான் வந்து போறோம். நகைச்சீட்டு வந்து போட்டிருந்தோம் இல்லையா, 4 மாசமா வந்து கட்டவே இல்லை சார், அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறோம். கொஞ்சம் அட்ரஸ்லாம் வந்து எழுதுற வேலை இருந்துச்சு, எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ப்ரௌனி வந்து கேட்டிருந்தாங்களா, அம்மா யாரோ வந்து சடனாக கேட்டிருந்தாங்களாம். ஒரு 1 கிலோ கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அதையும் பீஸ் போட்டு பேக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் கடையில் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்கிப்பாங்க. அப்படியே நகை கடைக்கு தான் வந்து போகணுன்னு ஒரு 4 மாதம் கட்டாமல் விட்டதுனால அந்த மந்த் வந்து தள்ளி போயிடுச்சுங்க. இப்போ இந்த மந்த் கட்டாதனால இந்த மந்த் அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து கட்டணும்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த மந்த்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு ரிங்கு வந்து வாங்கியிருப்பேன், அந்த ரிங்கும் வாங்க முடியாமல் போயிடுச்சு. என் வீட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா, வளையல் தான் உடஞ்சிருச்சு இல்லையா, இப்போ நீ அது போட்டிருக்க அமௌண்ட்டு வளையலுக்கு வந்து நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் 4 மாதம் இருக்குது. இப்போ இந்த மந்த் கட்டிட்டு இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது.